Okay. Uh, God has given me yet another opportunity to praise and glorify His name through this mode. So I praise and thank God for that. Uh, உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ ட்ராப் இட் ஆன் த chat பாக்ஸ். நீங்கள் எனக்கு டைரக்ட் மெசேஜஸும் அனுப்பலாம். இஃப் யூ Mhm. வாண்ட் மீ டு நாட் டிஸ்க்ளோஸ் யுவர் நேம் ஆல்சோ, you can also mention it so that I will keep it very private. I will not mention your name while praying. So please do share your prayer request. We'll be praying for it. And I'm sure God is doing miracles in everyone's lives as we pray every day. ஸோ ப்ளீஸ் உங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை ட்ராப் பண்ணுங்க சாட் பாக்ஸில். திஸ் ப்ரேயர் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் 9 to 10 எவ்ரி டே. ஸோ டெல் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டு ஜாயின் எவ்ரி டே, பிகாஸ் காட், when two or three gather in His name, and when we take up our prayer request to God, He will always answer and He will always do miracles in our lives. அது நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்ட எல்லாத்தையுமே ஆண்டவர் எனக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார். தாமதிச்சாலும் அது எனக்கு பெஸ்டா தான் கொடுத்திருக்கிறார். ஸோ என்னோட வாழ்க்கையில செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா செய்வார். ஸோ ப்ளீஸ் டூ ட்ராப் யுவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ஸ். வி வில் பி ப்ரேயிங் ஃபார் இட். சரி, நம்ம இப்போ கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற தேவனே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே, இந்த 20ஆம் நாளிலே ஏசப்பா மறுபடியும் எங்களை ஒன்று கூட கிருபை செய்ததுக்காம் கன்றி. இந்த 2 நாட்களில் கர்த்தாவே ஏசப்பா, நாங்கள் உண்மை கிட்டி சேர உங்களோடு நாங்கள் நெருங்கி பழக கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். உம்முடைய பிரசன்னத்துல கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தாவே செலவழிக்க கிருபை செய்கிறீர். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக கன்றி ஏசப்பா. இந்த பிரேக் த்ரூ வர்ஷிப் மினிஸ்ட்ரிஸ் மூலமாய் கர்த்தாவே தகப்பனே, நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்க உம்மோடு இடைப்பட எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தகப்பனே ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இங்கே இப்போ ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் தகப்பனே ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீ சாட்சியா நிறுத்த வைக்க போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த பிரேயர்ல ஏறெடுக்கிற எல்லா துதிகளும் அப்பா, எல்லா வர்ஷிப் தகப்பனே, எல்லா தகப்பனே உடைய வார்த்தையை பகிர்ந்ததா எதுவாக இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீர் மறைத்து வெளிப்படுவீராக கர்த்தாவே. யாருக்கு தகப்பனே எதை எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்களோ, யாருக்கு நீர் என்ன பேச வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ, அந்த தகுந்த வார்த்தைகளை put the right words in my mouth so that you can minister to your children through me, Lord Jesus. I am an unworthy vessel, Lord Jesus. Use me for your glory alone, Lord. இயேசுப்பா, நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும், கனப்படுத்தும். இந்த மொத்த prayer session உங்க கருத்துல கொடுக்குறேன் அப்பா. Let your presence carry us throughout the session, Lord Jesus. நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும், கனப்படுத்தும். ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய உம்முடைய பிரசன்னத்துல அது கர்த்தாவே தூப வர்க்கமாய் வரப்போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இது அப்படியே செய்தீர் என்பதை சுவாசிக்கிறேன் அப்பா. ஆட்கொள்ளுங்க, வல்ல எடுத்துங்க. எல்லாத்தையும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, ரத்த கொட்டுங்களோடு மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு ஜெபிக்கலும் பிதாவே. ஆமேன். ஆமேன். Thank you all once again for joining. So though it got a little delayed, uh, we will be praising and thanking God. இட்ஸ் நெவர் டூ லேட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். நம்ம வரதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்துட்டு நமக்காக காத்திருக்கிறார். ஸோ அவருக்கு நம்ம வந்து எப்போதுமே துதியையும் கனத்தையும் செலுத்துறதுக்கு நம்ம வந்து பாத்திரவானா இருக்கோம், நம்ம கடமைப்பட்டிருக்கோம். தட் இஸ் ஆர் பிரைம் பர்பஸ் இன் லைஃப். ஆண்டவர் நம்மளை வந்து அழைச்சதுக்கான பிரைம் பர்பஸ் வந்துட்டு, ஒரு மெயினான பர்பஸே வந்து டு praise him, டு honor him, டு glorify him in everything we do. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, காட் இஸ் ஆல்வேஸ் பின் கிரேஷியஸ் டு அஸ். அவர் வந்துட்டு நம்மளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். வர்ண பரியந்தும் நம்மை நடத்துவார் என்று நம்ம வாசிக்கிறோம் பைபிள்ல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு தேவனுக்கு வந்து the least we could do is praise his name for all the goodness that he has done in our lives. So let's all praise him. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் அனாதி தேவன் உன் அடைக்கலம். I'm sure everybody knows the song. Sing along with me as I sing. Let's praise God's name together and let's glorify his name. நம்ம ஏறெடுக்கிற எல்லா துதிக்கும் பாத்திரரா இருக்கிறார் அவர். அதே போல எல்லாத்துக்குமே வந்து God is waiting
டு லைக் ஹியர் ஆர் பிரேசஸ். நம்ம வாயை திறந்து அவரை துதிக்கிறோமா, அவரை ஆராதிக்கிறோமான்னு வந்து நம்மள வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான். ஸோ லெட்ஸ் டூ இட் வித் ஆல் ஆர் ஹார்ட், ஸோ தட் காட் கேன் ஒர்க் வண்டர்ஸ். இல்லைனாலும் காட் வில் டூ வண்டர்ஸ் இன் ஆர் லைஃப்ஸ், பட் this will help him, this will not help him, sorry, this will definitely என்ன சொல்றது, அவரை இன்னும் வந்து நமக்காக கிரியை செய்கிற, இன்னும் அவர் வந்து ஆஹ் அஹ் என்ன சொல்றது, குவிக்கா செய்யறதுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம வழி உண்டு பண்ணணும். when we doubt, when we என்ன சொல்றது, நம்ம when we become weary, god, it delays, like when we doubt it, it delays our plans, like it delays God's plans in our lives. So இந்த பாடல் அனாதி தேவனும் நடைக்கலம் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். I'll post the lyrics on the chat box, so please do sing along with me. This is a very very familiar song. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். So please do sing along with me. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும், சஞ்சலம்
தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. நன்றி ஏசப்பா தகப்பனே, எங்களுக்கு நீர் அப்பா ஆதாரமாய் இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. நீர் எங்களுடைய அநாதி தேவனாய் எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறீரே ஏசப்பா. அதுக்காம் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுடைய தகப்பன வறண்ட வாழ்க்கையை நீர் செழிப்பாக மாற்ற தேவன் நீர் வல்லவரே சுவாமி. ஏசப்பா, உமக்கு தகப்பனே நாங்கள் உகந்த வாசனைகளா இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஏசப்பா, எங்களுக்கு எங்கள் மீது நீர் மனதுருகிற கர்த்தரா இருக்கிறீர். எங்கள் மீது கர்த்தாவே நீர் மிகுந்த கிருபை உள்ள தேவனா இருக்கிறீர் ஏசப்பா. இரக்கமுள்ள தேவனா இருக்கிறீர், மன்னிக்கிற தேவனா இருக்கிறீர் ஏசப்பா. மனம் உருக்கமுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்கு உமக்கு நன்றியும் கனத்தையும் செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, நாங்கள் தகுதியற்ற பாத்திரங்கள் ஏசப்பா. எங்களையும் தகப்பனே நீர் தெரிந்து கொண்டு எங்களையும் நீர் பெயர் சொல்லி அழைத்து கர்த்தாவே, இந்நாள் வரைக்கும் உம்முடைய மகிமைக்கென்று உம்முடைய கர்த்தாவே ராஜ்யத்துக்கென்று எங்களை நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீரே ஏசப்பா. நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி, எங்களை நீர் அப்பா அணைந்து கர்த்தாவே எங்களை நீர் உடைத்து உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா தகப்பனே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் நல்லவராகவே இருக்கிறீரே சுவாமி. அதுக்கு உமக்கு நன்றி கர்த்தாவே. இசப்பா, நீர் நன்மைகளை எதிர்பார்த்து உதவாத தெய்வம் ஆண்டவரே. இசப்பா, நீர் கர்த்தாவே எங்களுக்கு அப்பா நல்லதை மாத்திரமே இசப்பா நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே, எங்களை நீர் இம்மட்டுமாக நடத்தி வந்தீரே. எங்களுடைய நாங்கள் தகப்பனே தீமையான விஷயங்களை கர்த்தாவே நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி கொடுக்கிற தேவனே சுவாமி. ஏசப்பா, எங்களுக்கு நீர் கர்த்தாவே பெஸ்ட்டை மாத்திரமே இது வரைக்கும் கொடுத்திருக்கிறீரே. அதுக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. தகப்பனே, நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் இதுக்கு பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. ஆனாலும் ஏசப்பா, தகுதியற்ற பாத்திரங்களாகிய எங்களை நீர் கர்த்தாவே தெரிந்து கொண்டு நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நல்லவராகவே இருக்கிற உம்மை கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இயேசுப்பா, எங்களுடைய இடங்களிலே கர்த்தாவே, எங்களுடைய வாசஸ்தலங்களிலே, எங்களுடைய வீடுகளிலே உம்முடைய பிரசனம் இப்பொழுதே இறங்கி வரட்டும் சுவாமி. இயேசப்பா, எங்களை நீர் ஆட்கொள்வீராக இயேசப்பா. எங்களை எல்லா தீமைக்கும் நீர் விலக்கி காத்து கொண்டு வந்திருக்கிறீரே ஏசப்பா. இதுவரைக்கும் வந்திருக்கிறீரே, அதுக்காக நன்றி ஏசப்பா. இனிமேலும் நீர் எங்களை தாங்கி சுமந்து தப்புவிப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் ஆட்கொள்வீராக ஏசப்பா. தகப்பனே, உமக்கு துதி கன மகிமையை செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறீர் கர்த்தாவே. ஏசப்பா, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனே, எங்கள் மீது நீர் கண்ணோக்கமா இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை சிந்திக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொன்ன வசனத்தின்படி தகப்பனே, நாங்கள் உண்மையாலுமே கர்த்தாவே, உண்மைக்குமே கர்த்தாவே, நாங்கள் அப்பா நிஜமாகவே கர்த்தாவே, நாங்கள் அப்பா தகுதியற்ற பாத்திரங்கள், நாங்கள் எம்மாத்திரம் ஏசப்பா. எங்களை நீர் அப்பா வணைந்து உம்முடைய பிள்ளைகளாய் கர்த்தாவே எங்களை நீர் ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீரே, எங்களுக்காக பாடுகளை சுமந்தீரே, எங்களுக்காக துக்கங்களை கர்த்தாவே
சுமந்து கொண்டீரே கர்த்தாவே, அதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்காக ஏசப்பா, கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களுடைய பாவங்களுக்காக ஏசப்பா சிலுவையில அறையப்பட்டீரே. உம்முடைய கல்வாரி ரத்தத்தை சிந்தினீரே கர்த்தாவே, அதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே கல்வாரி சிலுவையில உம்முடைய ரத்தத்தை சிந்தின கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தை கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. எங்களுடைய கல்லான இருதயத்தை நீர் அப்பா மிருதுவாக மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் உம்மை கிட்டி சேர உமக்கான வைராக்கியத்தையும் கர்த்தாவே, உமக்கான கர்த்தாவே பற்றியும் இயேசுப்பா தேவ பக்தியை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவனுக்கு பயப்படுதல் ஞானத்தை தரும் என்ற வசனப்படி தகப்பனே இயேசப்பா மனுஷனை நாங்கள் மனுஷனுக்கு பயப்படாதபடிக்கு உம்மை மாத்திரமே கர்த்தாவே உமக்கு மாத்திரமே பயந்து நடக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக சுவாமி. ஏசப்பா உமக்கு நாங்கள் அப்பா துதியும் கனத்தையும் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவராகவே இருக்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே இந்த பாடலை நாங்கள் பாடும்போது கர்த்தாவே எங்களை நீர் தகப்பனே உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை நீர் கர்த்தாவே தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தாவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை நீர் தகப்பனே உம்மை துதிக்கும் பாத்திரமாய் அப்பா எங்களை நீர் எடுத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களோட வாயின் வார்த்தைகளிலிருந்து கர்த்தாவே, எங்களுடைய வாயிலிருந்து எங்களுடைய உதடுகளிலிருந்து கர்த்தாவே ஏறெடுக்கிற எல்லா துதிகளையும் கர்த்தாவே, எல்லா கர்த்தாவே பிரேசஸ்யும் கர்த்தாவே இசப்பா நீர் அப்பா உம்முடைய பிரசனத்துல அது தூப வர்க்கமாய் வந்து இசப்பா தகப்பனே உமக்கு துதியும் கனத்தையும் அது செலுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இசப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இசப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆட்கொள்ளும் வழி நடத்தும் கர்த்தாவே. நீர் ஆட்கொள்வீராக. இசப்பா தகப்பனே நல்லவராகவே இருக்கிற தேவனே உமக்கு ஆராதனையும் தகப்பனே. நாங்கள் பாடும் பாடலுக்கு நீர் காரணரா இருக்கிறீர் ஏசப்பா. நாங்கள் இந்த பாடலை பாடும்போது சுவாமி உம்முடைய நாமம் மகிமைப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவா, ஏழையாம் என்னை என்றும் மறவாதவா, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவா, ஏழையாம் என்னை என்றும் மறவாதவா, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நாம் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே,
ஒருவருக்கே நன்றி ஏசப்பா. தகப்பனே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறீரே ஏசப்பா. எலியா இருக்கிற எங்களை கர்த்தாவே நீர் மறவாத தெய்வமா இருக்கிறீரே ஏசப்பா. எங்களிடமிருந்து ஒரு நன்மையும் எதிர்பார்த்து கர்த்தாவே எங்களுக்கு நீர் நன்மை வழங்காது இருக்கிறீர், வழங்கி கொண்டிருக்கிறீரே ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. எத்தனை நாவு கொண்டு உமக்கு நன்றி செலுத்தினாலும் அது போதாது ஏசப்பா. தகப்பனே, நாங்கள் அப்பா உமக்கு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க துதிக்க உமக்கு நன்றி செலுத்த நன்றி உள்ள இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா நீர் அப்பா எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் அப்பா உம்மோடு சஞ்சரிக்க, உம்மோடு இடைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக்கிறோம் சுவாமி. இசப்பா நீர் தகப்பனே, எங்களுடைய வாயிலிருந்து கர்த்தாவே துதிகளையும் கர்த்தாவே பிரேசஸையும் வர்ஷிப்பையும் கர்த்தாவே நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீரே கர்த்தாவே. அதுவும் உம்முடைய பார்வைக்கு இசப்பா உம்முடைய பிரசன்னத்துல கர்த்தாவே இசப்பா அது நன்மையானதாய் கர்த்தாவே ஏசப்பா. தேனிலும் மதுரமாய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அது நீர் அப்படி கர்த்தாவே கன்சிடர் பண்ணுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் எடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரைகளை நீர் கர்த்தாவே முறியடித்து அப்பா தகப்பனே எங்களுக்கு பலத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஏசப்பா எங்களை நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏசப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்கள் ஏசப்பா. எல்லாரையும் கர்த்தாவே நீர் தனித்தனியாய் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய உயிர் தந்த வல்லமை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே ஏசப்பா மகிமைப்பட கர்த்தாவே கிரியை செய்ய கர்த்தாவே நான் இப்பொழுதே ஏசப்பா உடைய நாமத்தினாலே உடைய ஜீவனை கொண்டு நான் கேட்கிறேன் ஏசப்பா. நீர் கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்கும் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீரோ சுவாமி அதை நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே இப்பொழுதும் கூட ஏசப்பா ஜெஹிலான் ரோஸ் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. லார்ட் ஐ ப்ரே ஃபார் ஹர் ஜாப் லார்ட் ஜீசஸ். ஐ ப்ரே தட் யூ கிவ் ஹர் த பெஸ்ட் ஜாப் லார்ட் ஜீசஸ். ஏசப்பா எந்த வேலை இடத்தை கர்த்தாவே அவங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரோ சுவாமி. இப்பொழுது அவங்களுக்கு நீர் அதை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதே இயேசப்பா ஜெகிலான்காக கர்த்தாவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வேலையை அப்பா விரைவில் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா காத்திருந்து காத்திருந்து கர்த்தாவே உள்ளம் தோய்ந்து போயிருக்கிறது நீர் அறிந்த தேவனாய் இருக்கிற இயேசப்பா. உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் கர்த்தாவே பலன் கொடுப்பது உமக்கு லேசான காரியமா இருக்கிறதே கர்த்தாவே. இயேசப்பா இது உம்முடைய பார்வைக்கு கர்த்தாவே லேசான காரியமா இருக்கிறது ஏசப்பா. ஒருவனுக்கு வேலை கொடுப்பதும் ஏசப்பா வேலை எடுப்பதும் கர்த்தாவே உம்முடைய கரத்துல இருக்கிறது கர்த்தாவே. ஏசப்பா ஜெகிலான் ரோஸோட ஓட வேலையை உங்க கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. அவங்களுக்காக நீர் வைத்திருக்கிற வேலையை கர்த்தாவே ஏசப்பா அதுக்காக அவங்களை நீர் ஆயத்தப்படுத்தபடியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதற்காக நீர் அவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அவங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களை நீர் பலத்தால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா தம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் சமாதான தாபங்களிலும் அப்பா நிலையான வாசஸ்தலங்களிலும் நான் வைப்பேன் என்று சொன்ன தேவன், நான் குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஜெயலான் ரோஸ் சிஸ்டருடைய குடும்பத்தை கர்த்தாவே சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை சமாதான காரணரே கர்த்தாவே நீர் அவங்களுடைய வீடுகளில் இறங்கி கர்த்தாவே உங்களோட குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறேன். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் ஏசப்பா. தகப்பனே இப்பொழுதே கர்த்தாவே அவங்களுடைய குடும்பத்திலே உம்முடைய சமாதானத்தை நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இசப்பா சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரைகளை நீர் சுட்டெரிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் என்னுடையது என்று சொன்ன தேவன் அப்பா. இப்பொழுதே கர்த்தாவே இசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஜெகிலானோட வாழ்க்கையில கர்த்தாவே குடும்பத்துல கர்த்தாவே சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற பிரிவினை ஆவியை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை நீர் இப்பொழுதே சுட்டெரித்து எரித்து சாம்பலாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா நீர் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் சுவாமி. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் உண்மை உள்ளவரே கர்த்தாவே. நீர் கர்த்தாவே சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீர் வசனித்தும் அதை நிறைவேற்றாது இருப்பீரோ என்று நாங்கள்
நாங்கள் வாசிக்கிறோமே ஏசப்பா. தகப்பனே ஜெயலலிதா ரோஸ் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தாவே நீர் அப்ப நிறைவேற்றும் அளவும் அவங்களை விட்டு விலகாமலும் அவங்களை கைவிடாமலும் இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உங்க வீட்டுல உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் சுவாமி. சமாதானத்தின் தேவன் அப்பா அவங்களோட நீர் அப்பா வசிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்தீர் என்று சுவாசிக்கிறேன் அப்பா. அதே போல ஸ்டீவ் பிரதரோட ஜாப்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்டீவ் பிரதருடைய ஃபியூச்சர்க்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களோட புது வேலையில கர்த்தாவே உடைய மகிமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. எந்த வேலையை கொடுத்தாலும் அதை கச்சிதமாய் செய்து முடிக்கிற திராணியையும் பலத்தையும் அப்பா அறிவையும் ஞானத்தையும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய பிள்ளைக்கும் கர்த்தாவே அந்நிய ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்ன தேவன். ஏசப்பா இவருடைய வேலையின் நிமித்தம் இவர் செய்யற வேலையின் நிமித்தம் வேலையை பார்த்து கர்த்தாவே அந்நிய ஜனங்கள் அப்பா உம்மை ஆராதிக்க உம்மை பிரதிபலிக்க ஏசப்பா உம்மை மகிமைப்படுத்த அவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர் மூலியமா உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் சுவாமி. அவருடைய ஃபியூச்சர் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அவருக்காக தகப்பனே நீர் தகப்பனே வைத்திருக்கிற காரியங்கள் கர்த்தாவே கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்திலும் தோன்றவும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி. ஏசப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் ஏசப்பா கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி. அதே போல ஸ்டீவ் பிரதருக்காக நீர் வைத்திருக்கிற காரியங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தாவே இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மகனுக்கு கர்த்தாவே நீர் அரணம் கோட்டையும் துருகமும் கேடகமும் கர்த்தாவே தயாபரருமாய் இருக்கிறீரே ஏசப்பா. தகப்பனே அதுக்கு நன்றி ஏசப்பா. அவங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உங்களோட ஃபியூச்சர் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்கள் ஒருபோதும் அதை கண்டு பயப்படாதபடிக்கு ஏசப்பா தகப்பனே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று ஒருபோதும் கர்த்தாவே கவலைப்படாது இருக்க கர்த்தாவே. ஏசப்பா உண்மை மாத்திரமே பற்றுக்கொள்ள உண்மை மாத்திரமே நம்பி இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எங்களில் இருக்கிற தேவன் நீர் பெரியவர் ஏசப்பா. தகப்பனே உலகத்தில் சோதனைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவனேசப்பா. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா தகப்பனே ஏற்பட்டிருக்கிற எல்லா உபத்திரவங்களையும் நின்று அவங்களை நீர் விடுதலையாக்கி ஏசப்பா தகப்பனே திடன் கொண்ட தகப்பனே அவங்க உலகத்தை ஜெயிக்க நீர் உதவி செய்வீராக. வெள்ளத்தால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஏசப்பா அவரோட ஃபியூச்சர் பார்ட்னர் உங்க கருத்துல கொடுக்குறேன் கர்த்தாவே. ஆதாம்க்கு ஏற்ற துணையான ஏவாளை கொடுத்த தேவன் ஏசப்பா. தகப்பனே ஸ்டீவ் பிரதருக்கு வைத்திருக்கிற தகப்பனே ஏவாளை அப்பா வைத்திருக்கிற இசப்பா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இசப்பா ரைட் பிரைடு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பயந்த மகளாய் ரட்சிக்கப்பட்ட மகளாய் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாய் உமக்கு பயந்து நடக்கிற மகளாய் இசப்பா அவருக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வசதிப்படி தகப்பனே புத்தியுள்ள ஸ்திரீயாய் அந்த மகள் திகழ நீர் உதவி செய்வீராக சுவாமி. இசப்பா தகப்பனே ப்ராவப்ஸ் 31 உமனாய் அவங்க இருக்க நீர் உதவி செய்யுங்க சுவாமி. அதே போல இயேசப்பா தகப்பனே நீர் கர்த்தாவே ஸ்டீவ் பிரதரையும் அப்பா ஒரு 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 உமக்கு பயந்த குடும்பத்தை கட்டுகிற ஒரு மகனாய் கர்த்தாவே அவரை நீர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எல்லா பண தேவைகளை எல்லா பினான்சியல் கன்ஸ்டன்ஸ்ல இருந்தும் கர்த்தாவே ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பண தேவைகளை சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா இன்னும் அதிக நேரம் கர்த்தாவே உடைய பிரசன்னத்துல அப்பா தங்கி கர்த்தாவே அமர்ந்திருக்க இசப்பா அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கர்த்தாவே நீர் அவருக்கு செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல அவருடைய தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன். அவரோட சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீங்க அவரோட சுகர் பிரச்சனை எல்லாத்திலையும் கர்த்தாவே நீருக்கு அப்பா விடுதலையாக்கி அவங்களுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை கட்டிடு சுகம் பலன் ஜீவன் தீர்க்காசு கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன். முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை தாங்கி சுமந்து தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாத்தையுமே அவளை காத்துக்கொள்ளுங்க, ரத்த கொடுக்கல முடி மறைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அதே போல நிர்மலா ஆண்டியோட பேரனுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏசப்பா அந்த பிள்ளையோட ஜாண்டிஸ் நோயை நீர் நீக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா தகப்பனே. உன் படிக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவன் ஏசப்பா இப்பொழுதே உடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தாவே கேலபின் மீது உங்களுடைய உயிர் தழுந்த வல்லமை இறங்கி சுவாமி அந்த பிள்ளைக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அது நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே ஏசப்பா. வாட் எவர் யூ ஆஸ்க் ஃபார் இன் பிரேயர் பிலீவ் தட் யூ ஹவ் ரிசீவ்ட் இட் அண்ட் இட் வில் பி யோர்ஸ் என்ற வசனப்படி தகப்பனே மேத்யூ 11:26 வசனப்படி தகப்பனே ஏசப்பா we believe that
Caleb's healing is his Lord. ஏசப்பா நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே கேட்டிருக்கிற காரியங்களை கர்த்தாவே நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேலபுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we praise you and we thank you even before it happens, Lord Jesus. Lord, you strengthen our faith, you deepen our faith, Lord Jesus, for your glory alone, Lord. ஏசப்பா இன்னும் நாங்கள் உம்மை நெருங்க, இன்னும் உம்மை நாங்கள் கிட்டி சேர கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தை நீர் வலுப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கேலபுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தீர் என்பதை நாங்கள் கிறிஸ்துக்குள்ள சுவாசிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு உடைய ரத்த கொட்டுக்களை முடியும் மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் கத்திராவாரம் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்ற வசனப்படி தகப்பனே. ஏசப்பா தகப்பனே நீர் கொடுத்த பலன் ஏசப்பா, நீர் கொடுத்த கனி ஆண்டவரே, அந்த பிள்ளையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தாயும் தகப்பனும் கர்த்தாவே உம்முடைய போதகத்துல அந்த பிள்ளையை நடத்த உதவி செய்யுங்க. ஏசப்பா கேலபுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் பெரிது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் நம்புகிறேன் சுவாமி. ஏசப்பா அதே போல அவங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாத்தையுமே கொள்ளை காத்துக்கொள்ளுங்க. ரத்த கொடுக்கல முடி மறைத்துக் கொள்கிறார்கள் ஏசப்பா. அதே போல கர்த்தாவே தபிதால் ஜெபசலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களோட பிஎஸ்சி நர்சிங்ல கர்த்தாவே இந்த செகண்ட் இயர் படிக்கும்போது சுவாமி அவங்க படிக்கிறதை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும் என்ற வசனப்படி தகப்பனே. ஏசப்பா நீர் அவங்களுக்கு ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்களோட பலவீனங்கள் சுகவீனங்கள் எதுவும் கர்த்தாவே அவங்களை அணுகாத அவங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே அவங்களுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல இயேசுப்பா அவங்களுடைய ஹெல்த் நிமித்தமாய் கர்த்தாவே அவங்க படிப்பு பாதிக்கப்படாத படிக்கு அவங்களுடைய வீசிங்கள் எல்லாவற்றையும் நின்று அவங்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இயேசுப்பா அவங்க லங்ஸின் மீது உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. உடைய சுவாச காற்றை நீர் ஊதும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா நீரே தகப்பனே, யூ ஆர் our breath of life, Lord Jesus. You are the breath of life, Lord. இயேசப்பா உங்களுடைய அஹ் நாசியில தகப்பனே நீர் அப்பா உம்முடைய சுவாச காற்றை நீ ஊதும்படியாய் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு நீ பரிபூர்ண சுகத்தை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லாத்தையுமே விலை காத்துக்கொள்ளுங்க, ரத்த கொட்டுகளோடு மறைத்துக் கொள்ளுங்க. இது மாத்திரம் ஓய்ந்திருப்பீராக. அதே போல ஏசப்பா இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்த பிறகு செய்வீராக. ஆல்வினோ பிரதற்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்க குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. ஏசப்பா யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் ஏசப்பா அவங்களுடைய எல்லையை விரிவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவரோட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவரை பெருக செய்வீராக. எல்லா பண தேவைகளை சந்திப்பீராக. எல்லா குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக்குங்க. எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தாவை விடுதலை ஆக்குங்க. முசல்மைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் அவங்களை மகிழ்ச்சியாக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கானான் தேசத்துக்குள்ள அவங்க நடத்தி கொண்டு போகிற தேவன் நீர் ஆண்டவரே. அவங்களுக்கு முன்னே போய் செவைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல ஏசப்பா ஆசராக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா உம்முடைய நாம மகிமைப்படட்டும் சுவாமி. இசப்பா அவங்களுக்காக தகப்பனே அவங்களோட வேலையில கர்த்தாவே நீர் பெர்மனன்ட் ஜாபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இசப்பா அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இசப்பா உண்மையை உள்ள ஊழியக்காரனே என்னுடைய என்னோட ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொன்ன தேவன் ஏசப்பா தகப்பனே உண்மையை உத்தமமாய் கர்த்தாவே உமக்காக ஏசப்பா உழைக்கிற மகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்வீராக. அவங்களுக்கு அந்த வேலை இடத்துல அப்பா ஒரு பெர்மனன்ட் ஜாபை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் விளக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கண்டு மனுஷோட கண்களும் தயவு கிடைக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஏசப்பா அவங்களுடைய உயர் அதிகாரிகள் கண்கள் இருந்து தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. அவங்களை நீர் எல்லாத்தையுமே கொலை காத்துக்கொள்ளுங்க. எல்லா பொறாமை மனசுல நம்மளுக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா டிலேஸையும் கர்த்தாவே நீர் நீக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏசப்பா எல்லா தாமதத்தையும் கர்த்தாவே எல்லா தடைகளையும் நீர் விளக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படியே செய்திருந்த கிறிஸ்துக்களை சுவாசிக்கிறேன் அப்பா. அதே போல கர்த்தாவே உம்முடைய மகளுக்கு ஏற்ற விலையில ஏற்ற துணையை கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. லார்ட் லெட் இட் பி அ கிங்டம் மேரேஜ் லார்ட் ஜீசஸ் ஏசப்பா உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு அது தகப்பனே தம்பதியாய் கர்த்தாவே அவர்கள் திகழ உதவி செய்யுங்க. தகப்பனே அந்த பிள்ளைக்காக வைத்திருக்கிற இயேசப்பா உம்முடைய மகனை கர்த்தாவே நீர் ஏற்ற வேலையில கொண்டு வந்து இயேசப்பா உம்முடைய வேலையில கர்த்தாவே அழகாய் நேர்த்தியாய் செய்யும்படியாய் ஜெபிக்கிற நீர் அதனதன் காலத்துல அழகாய் நேர்த்தியாய் செய்கிற தேவன் சுவாமி. இப்பொழுது இயேசப்பா ஆசராக்கு நீர் வைத்திருக்கிற காரியங்களை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவங்க சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. இயேசப்பா அதே போல
ஏற்ற வேலையில் ஏற்ற துணையை கொடுத்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி. Let your name be glorified through her marriage, Lord Jesus. I pray that you fulfill all her heart's desires according to your will, கர்த்தாவே. நீர் பொறுப்படுத்திக் எல்லா பணத்தை போய் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆட்கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஏசப்பா. அதே போல பவானி வாணி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்தினர் ஆட்கொள்ளும் தகப்பனே. எல்லா பண தேவைகளை சந்திப்பீராக. எல்லா கடன் பிரச்சனை விடுதலையாக்குங்க கர்த்தாவே. நீர் அப்பா ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா, be as a wall of fire around them. Protect them from all harm, Lord. இயேசுப்பா, சுகமுள்ள ஜீவன் தீர்க்க ஆசை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கும் கர்த்தாவே. ஒரு குறைவுமின்றி அவங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மட்டும் நடத்தி கொண்டு வந்தீர். இனிமேலும் இப்படி நடத்த போகிறதுக்காக நன்றி இயேசுப்பா. அவங்களை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு இணங்கும் எல்லாத்தையுமே விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, ரத்த கொண்டு மறைத்துக் கொள்ளுங்க. நீர் கர்த்தாவே, அவங்களோட வாழ்க்கையில மகிமைப்பட போகிற கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. அதே போல இயேசுப்பா, எம்எம்ஆர் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களோட குடும்பத்திலும் அப்பா உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தாழ்த்தி ஒப்புக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, எல்லாத்தையும் முன்னேற்றி காத்துக்கொள்ளுங்க, ரத்த கொடுக்கல முடி மறைத்துக் கொள்ளுங்க. அவங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுப்பீராக ஏசப்பா. கர்த்தாவே, I pray that you take complete control of her life, Lord Jesus. I pray that you ordain her steps, Lord. I commit her future into your precious hands. I commit her family's future into your precious hands, Lord Jesus. இசப்பா தகப்பனே, முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இசப்பா, உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் மாத்திரமே அவங்க வாழ்க்கையில, அவங்களோட குடும்பத்தின் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தாவே அவங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அதே போல ஏசப்பா, ஜெகிலான் ரோஸ்க்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இசப்பா, அவங்களோட வேலை எடுத்து மகிமை வெளிப்படட்டும். அவங்களோட குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஏசப்பா, எல்லாத்தையுமே நின்று விலைக்கு காத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. பொல்லாப்புக்கு வீடாது வாதியின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் அப்பா, எல்லா பொல்லாப்புக்கும் பாதிக்கும் அவங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய உயிர் சிறந்த வல்லமை, உங்களுடைய புதிய ஞான நீர் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் ஆட்கொள்ளும் வழிநடத்தும் எல்லாத்தையுமே விலைக்காத்துக் கொள்ளுங்க. அதே போல ஜெரோஷாக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த பிள்ளை படிக்கிறத ஆசீர்வதிப்பிறாக காத்தாவே. ஏசப்பா, உங்களை நீர் எல்லாத்தையுமே விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, ரத்த கொட்டுக்கு முடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. உங்களோட உயிர் தெழுந்த வல்லமை அவங்களோட வாழ்க்கையில கர்த்தாவை கிரியை செய்ய அவங்களுக்கு கொடுக்குங்க அப்பா. எல்லாத்தையுமே விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. அவங்க குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்குறேன். தாய் தகப்பனை, Lord, if he has any siblings, I commit everyone into your precious hands, Lord Jesus. You be the head of their family. You guard their steps. You guide their steps, Lord Jesus. ஏசப்பா, அவர்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவங்க சுதந்திரித்துக் கொள்ள அவங்களை பாத்திரவானை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் கர்த்தாவே, Lord, help her to strengthen her relationship with you, Lord Jesus. Isappa, உம்மாலே இன்றி கர்த்தாவே அது அவங்களால செய்ய முடியாது சுவாமி. I pray that you strengthen her relationship with you, Lord Jesus. ஏசப்பா தகப்பனே, இன்னும் உம்மை கிட்டி சேர, இன்னும் கர்த்தாவே உமக்கான வாஞ்சியை அவங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்மை தேடுகிறதுக்கான தாகத்தை அவங்களுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதே போல ஏசப்பா, ஜோடிக்காக்காக ஜெபிக்கிறேன். அவரோட குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்குறேன் சுவாமி. இசப்பா, நீர் அப்பா ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. For I know the plans I have for you, says the Lord, plans to prosper you, not to harm you என்று வசப்படி தகப்பனே. Plans to give you hope and a future என்று வசப்படி தகப்பனே. அவங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். I commit her future into your precious hands. I commit her family. I commit her needs into your precious hands. இசப்பா தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை அவரோட வாழ்க்கையை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அவள் மூலியமாய் உங்களுடைய நாமம் மகிமைப்பட போகிற கிருபைக்காக நன்றி. ஒருபோதும் சோர்வடையாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபத்துல தரித்திருக்க உதவி செய்யுங்க. ஜெபத்துல உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தாவே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உமக்கான வைராக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளையை நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அதே போல ஏசப்பா, லிண்டா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாத்தையுமே விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, ரத்த கொட்டுக்களை முடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இயேசுப்பா, அவங்க வீடு சிறந்த வல்லமை அவங்களோட வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். நீர் வாயினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, நீர் எல்லாத்தையுமே உங்க விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. Be as a wall of fire around them, Lord. Protect them from all harm, Lord. Meet all their needs and fulfill all their heart's desires according to your will, Lord. இயேசுப்பா, எல்லாத்தையுமே விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, ரத்த கொட்டுக்களை முடி மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. நீர் அப்படியே செய்தீர் என்று சுவாசிக்கிறேன். அதே போல ரீனா சிஸ்டரும் அவங்க குடும்பத்துக்கும் கருத்துல கொடுக்கிறேன். எல்லா பண தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. ஆட்கொள்ளுங்க, வழிநடத்துங்க இயேசுப்பா. மட்டும் கர்த்தாவே, நீர் எபினேசராக நடத்தி கொண்டு வந்த தேவன். இனிமேலும் நீர் அவங்களை நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. அவங்களை நிரப்புங்க, நடத்துங்க இயேசுப்பா. உங்களோட பரிசுத்த ரத்தத்தால அவங்களை கழுவுங்க சுவாமி. இயேசுப்பா, அபிஷேகித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அப்பா, உமக்காக ஓட, உமக்காக கர்த்தாவே அவங்க ஊழியம் செய்ய அவங்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போடுற வஸ்திரப்படி தகப்பனே. இயேசப்பா, அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை நீர் மிகுதியாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி.
அவங்களுடைய குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்கிறேன். எல்லா தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. எல்லா இடங்களிலும் கர்த்தாவே, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கையிட்டு செய்ற எல்லா காரியங்களும் அவளோடு அவர் ஆசீர்வதித்த பிறகு செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீ பொறுப்படுத்திக் ஆசீர்வாதம் கனப்படுத்தும். ஏசப்பா சுகவீனமா இருக்கிற எல்லாரையும் கர்த்தாவே நீர் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்த பிறகு செய்வீராக அப்பா. அதுக்கப்புறம் நல்ல மதிப்பெண்களோட வெளியே வர கர்த்தாவே ஒரு உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. திகந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் அப்பா நல்ல ஆலோசனை கர்த்தராக இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. I pray that you be the advisor, Lord. You be the counselor for them, and you ordain their steps, Lord. You tell them what to do and where they should go, how they should do, and what they should do about the future, Lord. Is about நீர் அவங்களுக்கு காரியங்களை அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. அது அவங்க உணரத்தக்கதாய் நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த பிரேயர்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீர் தனித்தனியா பேர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. அவங்களோட கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நின்று அவங்க விடுதலையாக்க போகிற கிருபைக்காக நன்றி. இந்த கூடி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே இசப்பா கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தாவே இசப்பா அவங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இசப்பா ஐஸ்வர்யனும் ஐஸ்வர்யமும் ஆஹ் சம்பத்தையும் நீர் கொடுக்கிற தேவன் சுவாமி. இசப்பா நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவன் இசப்பா அவங்களை நீர் ஆட்கொண்டு அப்பா நீர் பரிபூர்ண கர்த்தாவே எல்லாத்திலும் கர்த்தாவே பூரணத்தை கட்டளையிட கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. பொறுப்படுத்திக்கும் சம்பூர்ணமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு குறைவுமின்றி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போல நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களோட சுக வேணுங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவங்க குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்குறேன். அவங்களை நீர் பலவானை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இளைய மக்களுக்காக திருமணத்துக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை செய்து கர்த்தாவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா பண தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. ஆட்கொள்ளுங்கள் எடுத்துங்க இசப்பா. நிர்மலா ஆண்டியோட சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இது பொறுப்படுத்திக்கொள்ளும். அதே போல இசப்பா மூத்த மகளுடைய குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்குறேன். அந்த பிள்ளையை உங்க கருத்துல கொடுக்குறேன் இசப்பா. நீர் அப்ப எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்று பதில் கொடுத்தீர் என்பதை நான் கிறிஸ்துக்குள்ள சுவாசிக்கிறேன் அப்பா. உங்களுடைய வெகு சீக்கிரத்துல சாட்சியை நிறுத்த வைக்க போகிற கிடைப்புக்காக நன்றி ஆண்டவரே. ஆட்கொள்ளுங்க எடுத்துங்க எல்லாத்தையுமே கொலை காத்துக்கோங்க ரத்து மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி இந்த ஜெபத்துக்கெல்லாம் ஜெயத்திருக்கிற ஜீவன தகப்பனே. ஆமென் ஆமென். So I just want to share with you all a small thought. I just want to quote a few verses from the Bible. So குவிக்கா வந்து நான் இது பண்ணிடுறேன் பிகாஸ் ஐ திங்க் யூ ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம். So I thought I would share with you all today. This might be a little என்ன சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், but I don't know. But if you choose to do it, if you choose to like, if you try to overcome this, or if you try to implement this in life, I think uh, uh, God will give you immense peace in life. இல்லைனாலும் கொடுப்பாரு, பட் he expects certain things from usல. அதுல ஒரு சில விஷயங்கள் தான் இது. Taming the untamable tongue. அதாவது our tongue has the power of life and death. ஜீவனும் மரணமும் நம்மளுடைய வாயின் நாவின் அதிகாரத்தில் உள்ளதுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இட்ஸ் அன் அன்கன்ட்ரோலபிள் ஒரு பார்ட் ஆஃப் our பாடி. It can light, it can burn down a fire. It has power. So what you speak matters, how you speak matters, where and uh, where and when you speak matters. So இதுல நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்துட்டோம் அப்படின்னா I think we can overcome anything in life with God being our helper. I just want to quote a few verses from the Bible. ஆஹ் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை நானே வாசித்துடுறேன். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. Look how powerful the tongue is. It is very 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 powerful. Uh, we should be wise enough. We should be uh, என்ன சொல்றது, நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத வந்துட்டு ஆஹ் இருக்கு. இட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் பிகாஸ் அதனாலதான் வந்து நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டு ப்ரேயர் பண்ணும் போதோ இல்ல வசனம் இல்ல மெசேஜ் கொடுக்கும் போதோ அவருடைய
வசனங்கள, அவருடைய ப்ராமிசஸ வந்து நம்ம அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ when we confess, when we proclaim God's promises over our lives, the more we confess, the more we proclaim, the more it will come into action, the more uh, it will come to pass. That's what I believe in. So we should always choose to be careful with what we talk, because it has power. It has the highest power of all, uh, of apart from all the parts of our body. So the tongue is very very important. And அதுக்கு ஆண்டவர் வந்து இவ்வளவு பவர குடுத்திருக்காருன்னா, அத நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பயன்படுத்தணும். அதே போல நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து, நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். இந்த வசனம் வந்துட்டு அட் டைம்ஸ் we tend to deceive people. Deceive peopleனா லிட்டரலா ஏமாத்துறது கிடையாது. பட் we tend to எப்படி சொல்றது? புலி பண்றது, இல்ல அவங்கள வந்து அந்த டைம் வந்து பிராங்க் பண்றது. நம்மளோட டெர்ம் படி சொல்லணும்னா, நம்ம பிராங்க் பண்ணிட்டு, ஆ நம்ம வந்துட்டு நான் சும்மா ஃபன்னுக்கு பண்ணேன். நான் சும்மா ஜோக்கு தான் பண்ணேன். சும்மான்ற வார்த்தையே வந்து அ இட்ஸ் நாட் ரைட். We shouldn't be doing that, because you don't know, people might not react the same way every time இல்ல. சோ நம்ம வந்து ஒரு நேரம் சிரிப்பாங்க, ஒரு நேரம் இது நம்ம கான்ஸ்டன்டா நம்ம பண்ணிட்டே இருந்துட்டு அவங்க காயப்பட்டக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நான் சும்மா தான் ஃபன்னுக்கு பண்ணேன், சீரியஸா எடுத்துக்காத, நான் சும்மா தான் சொன்னேன், உங்களை காயப்படுத்துறதுக்கு இல்ல. நானே அதை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், நிறைய வாட்டி பண்ணி அதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். So we should always be careful with what we talk and how we treat people with our words, because our words strengthen others, our words encourage others. So that is very very important. So what we do with our words, நம்ம பேசுற வார்த்தைகள் மூலியமா மத்தவங்களுக்கு அது பிரயோஜனமா தான் இருக்கணுமே தவிர, மத்தவங்கள அது வந்து இழிவுபடுத்தவோ, மத்தவங்கள அது வந்துட்டு கீழே போடவோ, மத்தவங்கள அது காயப்படுத்தவோ கூடாது. So that is very very important. We should always choose to uh, encourage others and be gracious in our words. So that is very very important. ஆஹ் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. இந்த வசனம் வந்து when we want to have length of days, அதாவது ஒரு தீர்க்காயுசு, நமக்கு வந்து நிறைய நிறைய நாட்கள் வந்து நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம பிரயாசப்பட்டோம், நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, we should be very very careful with what we talk. பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. ஸோ திஸ் இஸ் வெரி இது வந்து நமக்கு திஸ் குட் பி அன் ஐ ஓப்பனிங் திங் டு யூ ஆல். எனக்குமே வந்து ஆண்டவர் கிட்ட நான் வந்து ஆண்டவர் இதை எனக்கு உணர்த்தும் போது, இந்த ஒவ்வொரு வசனத்தையும் வந்து மூலமா என்கிட்ட பேசும்போது வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர் டு மீ. இப்படிலாம் வசனம் இருக்குதா பைபிள்ல? ஸோ காட் எக்ஸ்பெக்ட்ஸ் அஸ் டு பி பர்ஃபெக்ட். அஃப்கோர்ஸ் we cannot be by ourselves, we cannot be perfect by ourselves, but with his help we can, by the commands that he gives. அதாவது அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவருடைய கட்டளைகளின் படி நம்ம செய்யும்போது, பைபிள்ல வந்துட்டு அவர் கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம நடந்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு we can overcome anything in our life with God being our helper, because he has always promised to be with us provided we uh, என்ன சொல்றது, நம்ம வந்து அவருக்கு கோஆப்ரேட் பண்ணி நம்ம அவரோட சித்தத்தின்படி செய்தோம் அப்படின்னா, நம்ம நம்ம பேசுறதுக்கு முன்னாடி we can, like even before there's a verse, you should be quick to listen, quick to uh, uh, quick to listen, um, quick to listen, slow to speak, slow to anger, and slow to get angry ன்ற வசனம் இருக்குது. ஸோ இந்த இந்த ஆர்டர் படியே வந்து நம்ம கேட்கறதுலயும் நம்ம அப்சர்வ் பண்றதுலாம் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர, நம்ம வந்து பேசுறதுக்கோ, நம்ம கோவப்படுறதுக்கோ, இல்ல நம்ம ரியாக்ட் பண்றதுக்கோ அதுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. பிகாஸ் த கிரைட்டீரியா இட் செல்ஃப் ஷுட் பி ஃபர்ஸ்ட் லிசனிங், அப்சர்விங், அண்ட் தென்
பொறுமையா அந்த இடத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஒப்பீனியன் தேவையா? நம்ம பேசணுமா? நம்ம வந்து இது பேசினா இது கரெக்ட்டா இருக்குமா? வில் இட் பி கன்ஸ்ட்ரக்டிவ்? வில் இட் பி ப்ரொடக்டிவ்? வில் இட் பி ஹெல்ப்ஃபுல் டு தி அதர் பெர்சன்? நம்ம சஜஷன் குடுக்குறது நிமித்தம், நம்ம ஒப்பீனியன்ஸ் குடுக்குறது நிமித்தம், அது வந்துட்டு ஒரு விஷயத்த வளர்க்க தான், ஒரு விஷயத்த பில்ட் பண்ண தான் உதவி செய்யணுமே தவிர, அத வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது, நம்ம வந்துட்டு எப்பவுமே மத்தவங்கள வந்து பில்ட் பண்ற பிள்ளைகளா இருக்க ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். சோ அதே மாரி there's another verse in the Bible. கொலோசியர் 4:6 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவனவனுக்கு என்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக இருக்குது. இங்கிலீஷ்ல இட் இஸ் ஈவன் மோர் பியூட்டிஃபுல். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிக்லி ரீட் இட். ஒன் செகண்ட். கொலோஷியன்ஸ் சாப்டர் 4 verse 6. இதை யாராவது வாசிக்க முடியுமா இன் இங்கிலீஷ்? ப்ளீஸ் கொஞ்சம் குயிக்கா. கொலோஷியன்ஸ் சாப்டர் 4 verse 6. Colossians chapter 4, verse 6. ஆமா. Yeah. Let your speech always be gracious, seasoned with salt, so that you may know how you ought to answer each person. Amen. Yeah. So let your conversation be always full of grace, seasoned with salt, so that you may know how to answer everyone. So this is how our answer should be. This is how we should talk to people. Because இந்த வசனத்திலேயே வந்து seasoned with salt ன்னு போட்டிருக்காரு, எழுதியிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் சால்ட் வந்து ஒரு அளவுக்கு தான் நமக்கு தேவை. அது வந்து இல்லாம போனாலும், இல்ல அதிகமானாலும் அது வந்துட்டு பயனற்றதாயிரும். அந்த அந்த பொருளே வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ நம்ம நெறைய பேசினாலும் பிரச்சனை. பேச வேண்டிய இடத்துல மட்டும் தான் பேசணும். இட்ஸ் பெட்டர் டு பி சைலண்ட் தேன் டு டாக் அன்னெசசரி திங்ஸ். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ரியலைஸ்ட் வெரி வெரி ரீசென்ட்லி. ஏன்னா வந்து அட் டைம்ஸ் ஐ டென்ட் டு ஓப்பன் மை மவுத் அ லாட் ஃபார் அன்னெசசரி திங்ஸ். அண்ட் அது ஆண்டவர் வந்து எனக்கு கண்டித்து உணர்த்தி இருக்கிறார். ஸோ அதன் மூலியமா நான் கத்துக்கிட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆஹ் நினைச்சேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, we should always encourage others. நம்ம வந்துட்டு மத்தவங்கள பில்ட் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். நம்ம எப்பவுமே வந்து அவங்கள ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா we are called according we are called by God டு ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பஸ். நம்ம வந்து மத்தவங்கள அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். நம்ம வந்துட்டு மத்தவங்கள என்ன சொல்றது, மத்தவங்கள வந்து நம்ம பலப்படுத்துகிறவர்களா இருக்கணும். நம்ம மத்தவங்கள உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கணும். தீஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் இன் அவர் லைஃப்ஸ். ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் would have encouraged you and this would have been an eye opener to you just as it was to me. So please do implement this in life and you will see massive changes in your life. ஏன்னா வந்து when we choose to speak the right words at the right time, and when we choose to listen more, and when we choose to slow down ourselves in speaking and getting angry, it can create a very big impact in our lives, in our spiritual growth in fact. Because நம்ம வந்து the more we are quiet, அதாவது எந்தெந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்கிறோமோ அந்தந்த இடத்துல வந்து we get to have personal time with God, like more personal time with God. நம்ம வந்துட்டு அவரோட இடைப்பட, அவரோட நம்ம சஞ்சரிக்க வந்து we get a lot of time when we choose to not engage along with the world. நாட் ஆல் த டைம். நம்ம தேவையான இடத்துல நம்ம வந்து அவங்களோட ஃபெலோஷிப்ல இருக்கணும். மக்களோட ஃபெலோஷிப்ல இருக்கணும் தான். பட் நாட் ஆல் த டைம். எல்லாமே வந்து மிகுதியானால், மிஞ்சினால் நமக்கு வந்து அது ஆபத்து தான். ஸோ எனிதிங் தட் இஸ் டூ மச் இஸ் நாட் குட் ஃபார் யூ. So please do, I really hope this would have helped you. இது நீங்க வந்து please do implement it in your life, because
what you speak matters. Being children of God, being called by God, being chosen by God, it is very very important that we should always build others, we should always encourage others, and we should always be careful with what we talk. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு, நம்ம வந்து நீ நல்லா செய்யற கத்தருக்குள்ள அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனா போஸ்ட்ஃபுல்லா இருக்கக்கூடாது. அவங்கள நம்ம வந்து நம்ம பேசுற வார்த்தைகள் அவங்களுக்கு வந்து இடரலை ஏற்படுத்திடக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ லேர்ன்ட் வெரி ரீசென்ட்லி. ஐ wanted to share it with you all. So please, I'm sure this will also help you all in your life as well. So this is thank you all so much for patiently listening. இன்னொன்னு என்னன்னா, always choose to be kind with people, because you don't know what they go through. They don't tell their battles, like அவங்களுடைய பிரச்சனைகளை நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. So we should always choose to be kind, humble, loving and calm with what we do, with how we speak, with how we treat people. நம்ம வந்து ஒரு ஒரு முகத்துல வந்துட்டு நம்ம பேசுற விதம் கூட வந்து மேட்டர்ஸ். பிகாஸ் இப்போ நீ நல்லா செய்ற, நீ நல்லா பண்ணு. அப்போ அப்படி சொல்றது எப்படி இருக்கு? நீ நல்லா பண்ணு அப்படின்னு நம்மளோட டிஃப்ரெண்ட் டோன்ல நம்ம சொல்லும்போது, தட் கிவ்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் மீனிங் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ how you speak matters, what you speak matters, where you speak, when to speak, whom you speak to matters. அதாவது எல்லா இடத்துலயும் நம்மளுடைய சஜஷன்ஸோ, நம்மளுடைய ஒப்பீனியன்ஸோ, நம்மளுடைய வார்த்தைகளோ எடுபடாது. அதுல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் நம்மள ஏவினார் அப்படின்னா, நம்மள வந்து உணர்த்தினார். நீ பேசு, இந்த வார்த்தைய நீ பேசு, இத நீ சொல்லு அப்படின்னு நமக்கு நமக்கு வந்து அவர் உணர்த்தினால் மாத்திரம் தான் நம்ம பேசணுமே தவிர, நம்ம வந்து சுயமா பேசிடக்கூடாது. அதற்கான விளைவுகள் வந்துட்டு will be very very ஆஹ் டிஃபிகல்ட் நான் சொல்வேன். ஏன்னா வந்து ஆஹ் அதோடைய பிரச்சனைகள் வந்துட்டு will be very very different and very very difficult, and it will be very difficult for us to handle. So we should always choose to be very very kind with people. ஆஹ் ஆண்டவர் நம்ம வந்துட்டு யாருக்கிட்ட மினிஸ்டர் பண்ண போறாருன்னே நமக்கு தெரியாது. அதனால முடிந்த அளவுக்கு எல்லாரோடும் நம்ம வந்து சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் சாந்த குணம் உள்ளவர்களா இருக்க uh, we pray to God. I'm sure whatever prayers we take, whatever help we seek from God, God is always there to help us. So He's always a prayer away from us. அதாவது அவர் ஒரு ஜெபம் தள்ளி தான் நம்மள விட்டு இருக்கிறார். ஸோ நம்ம குயிக்கா நம்ம சொன்ன உடனே ஏ நம்ம ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவர் உடனே நமக்கு வந்து உதவி செய்கிற தேவனா இருக்கிறாரு. ஸோ ஆல்வேஸ் சூஸ் டு பி கைண்ட் டு பீப்புள், ஆல்வேஸ் சூஸ் டு ஸ்பீக் த ரைட் வேர்ட்ஸ், யூஸ் த ரைட் வேர்ட்ஸ் டு த ரைட் பீப்புள். எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. God uh, reveals certain secrets to you for a purpose. So until it fulfills, you have to keep it quiet. சொல்லாத ஆண்டவர் வந்து உணர்த்தும் போது சொல்லாத சொல்லாதீங்க. Please don't tell it, because you don't know the importance of it. அதோடைய எசன்ஸை வந்து அது இழந்துரும் when we tell it before the appointed time. ஸோ அவருடைய ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் தான். ஆனா அது வந்து ஆச்சரிய விதமா, அது பயங்கரமா மகிமைப்படாது. ஆண்டவர் அதற்காக ஆண்டவர் வந்து என்ன விதத்துல அது வந்து வெளிப்படணும், எந்த இடத்துல அது வெளிப்படணும், யாருடைய இடத்துல, எந்த மக்கள் மத்தியில அது வெளிப்படணும்னு நினைச்சு திட்டம் பண்ணி நம்ம கிட்ட சொல்லாதன்னு சொல்றாரோ, அதுக்கு நம்ம தடையா இருந்துடக்கூடாது. ஸோ we should always be private about the things that God is revealing to us, and also be very kind with what you talk, because our tongue is an uncontrollable organ in our body. நம்மளால அந்த டங்கால ஒருத்தரை வந்து உருவாக்க முடியும், ஒருத்தரை அழிக்கவும் முடியும். ஸோ இட் ஹேஸ் so much power. So please try to, it's very very difficult for people who talk too much. நிறைய பேசுற மக்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து we can seek help from God. God will definitely help us. So before we wind up, it's the time of giving. I just want to sing few stanzas. இது வந்து is not compulsory. ஆண்டவர் உங்களை ஏவினார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதயத்துல பேசி
உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும், உங்களுக்கு இது பண்ணணும்னு சொன்னாருன்னா ப்ளீஸ் டூ ஆஃபர். த ஸ்மாலஸ்ட் ஆஃபரிங்ஸ் தட் யூ கிவ் would be a great impact in the ministry. Okay, in the scan code மூலியமா you can scan and offer and give your offerings. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். Sorry, 1 minute, please. Okay, let's pray. நேசிக்கிற தேவனே, இந்த நேரத்துக்காண்டி சொல்றதுக்கு நேசப்பா, இந்த ஜெபம் முழுவதும் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்து கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிரசனம் எங்களோட இருந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் அளிக்கிற கிருபைக்காக நன்றி. அது எல்லாத்தையும் கர்த்தாவே உம்முடைய பிரசனத்துல நாங்கள் சாட்டி விட்டோம் கர்த்தாவே. அதை நீர் அப்பா உம்முடைய வேலையை நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் அப்பா சீக்கிரத்துல கர்த்தாவே யாருக்கெல்லாம் கர்த்தாவே அப்பா சீக்கிரத்துல நியாயம் செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவர்களுக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. சீக்கிரத்துல கர்த்தாவே என்னென்ன காரியங்களை அவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ ஐ ப்ரே that you fulfill it in your time according to your will and according to your plan, Lord Jesus. நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அப்பா. கூடியிருக்க ஒவ்வொருத்தரும் கருத்துல கொடுக்குறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. உயிர் தந்த வல்லமை அவங்களோட வாழ்க்கையில கர்த்தாவே ஆஹ் மிகுதியாய் கர்த்தாவே ஏசப்பா வெளிப்பட உதவி செய்யுங்க. அவங்களை ஆட்கொள்ளுங்க, வழிநடத்துங்க ஏசப்பா. தமக்கு பெரியமானவர்களுக்கு சுகமான நித்திரமா தமக்கு காவலையும் வைக்கின்ற சொன்ன தேவன் அனைவருக்கும் சுகமான நித்திரமா தமக்கு காவல் வைக்கப்படியா ஜெபிக்கிறேன். டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற எல்லாரையும் அப்பா சுகபத்திரமா வீட்டுக்கு கொண்டு போக முடியாது ஜெபிக்கிறேன். இன்னும் உண்மை கிட்டி சேர உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த லென்ட் நாட்களில் கர்த்தாவே
இன்னும் கர்த்தாவே உம்மோடு இணைந்திருக்க, உம்மோடு கர்த்தாவே சஞ்சரிக்க உங்களுக்கு உதவி செய்யுங்க. Help them to spend more time in your presence. Help them to pray, read your word, and help them to preach your word wherever and whenever possible for your glory alone, according to your will and plan, Lord Jesus. நீர் பொறுப்படுத்திக் ஒவ்வொருத்தரும் தனித்தனி பேர் ஆசீர்வதிங்க இசப்பா. நீர் ஆட்களும் வழிநடத்தும் கர்த்தாவே. எல்லாருடைய எழுதிய வேண்டுதல்களை உடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா பண தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக கர்த்தாவே. ஆட்களும் வழிநடத்துக. பிரேக் த்ரூ வர்ஷிப் மினிஸ்ட்ரிஸ்க்காக ஜெபிக்கிறேன். பெனிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா இந்த ஊழிய வாசிகளை விரிவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பெண்ணை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவரை நீர் எடுத்து பயன்படுத்தி கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு நீர் மகிமை சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இசப்பா உடைய ராஜ்யத்தை கட்டுகிற மகனாய் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இம்மட்டும் நீர் நடத்தி கொண்டு வந்தீரே, இனிமேலும் நடத்த போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் வளமையை எடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியவாசிகள் விரிவாக்குவீராக. எல்லா பண தேவைகளையும் எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எனக்கு நல்ல சுக்குமரன் ஜீவன் தீர்க்காய்ச்ச கட்டிடுங்க. வெள்ளத்தால் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனிமே உங்க டீமே உங்க கருத்தில் கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் அப்பா நீர் வளமையை எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. தகப்பனை வளைந்து உடைத்து உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய மகிமைக்கென்று அவங்களை நீர் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியே செய்திருந்து கிறிஸ்துக்களை சுவாசிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி ஜெபத்துக்கலாம் ஜெயத்திற்கும் ஜீவன தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். Thank you so much for joining and thank you for patiently waiting. I really hope this prayer would have been helped. ஓ சாரி, ஐ வெரி சாரி. ஜெயலலிதா நான் ரோஸ்ங்கிறதுனால நான் சிஸ்டர் நினைச்சிட்டேன். ஐம் வெரி வெரி சாரி பிரதர். மே காட் பிளஸ் யூ அண்ட் காட் மே காட் யூஸ் யூ அண்ட் மே காட் fulfill all his plans in your life according to his will. So thank you all so much for joining. Thank you for patiently waiting until the end. So எல்லாரையும் ஆண்டவர் மிகுதியாய் ஆசீர்வதிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து கொடுப்பார். So every day from 9 to 12, 9 to 10, this is happening. This prayer is happening. Please do join without fail. I'm sure God will minister to us in some way or the other during this Lenten season as we choose to spend more time in His presence. நம்ம நிறைய பேர் நம்ம சரீரத்தை ஒடுக்கி நம்ம ஃபாஸ்ட் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆண்டவரோடு இணைந்திருக்க இந்த டைமை நம்ம ஒதுக்கி இருப்போம். இந்த டைமை நம்ம அர்ப்பணிச்சிருப்போம். ஸோ ஐம் ஷுர் காட் வில் ஆன்சர் ஆல் ஆர் ப்ரேயர்ஸ், ஆல் ஆர் earnest prayers. இன்ஃபேக்ட் அவரோட ஊக்கமான ஜெபங்களுக்கு அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். Please do join us every day without fail. Please do keep the ministry in your prayers. God is using Benny mightily. I pray and I hope that God will continue to use him mightily for his glory. எல்லாரும் உங்களோட ஜெபத்துல பிரேக் த்ரூ வர்ஷிப் மினிஸ்ட்ரிஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்களுடைய மிகுதியாய் ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you so much. Good night.